ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் அரசியல் பார்வையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் நிறுவனர் தலைவரும் ஆகிய தோழர் இலசியார், மூத்த பத்திரிகையாளர் இலசியார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான பிரச்சனை சமீபத்தில் இருந்தது. அதிக தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக நிறைய பெரிய விமர்சனமாக வந்திருக்கு. தேர்தல் பத்திரம் பற்றி உங்களுக்கு? பாஜகவுக்கு தான் அதிகமான தேர்தல் பத்திரங்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது சுப்ரீம் கோர்ட் தலையிடுவதற்கு முன்னாடியே தெரியும். ஒன்று பெரிய ரகசியமா இவங்க கூட்டி வச்சிருந்தா கூட அனுமானமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். பாஜகவுக்கு வந்த பணம் தேர்தல் பத்திரம் மூலமாக மட்டும் வரவில்லை. தேர்தல் பத்திரம் அல்லாத வகையில பணம் வாங்கிருக்கு. குறிப்பா சொல்ல போனா அம்பானி அதானிகிட்ட எல்லாம் பாஜக தேர்தல் பத்திரம் மூலமா தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. கருப்பா வாங்கிட்டு கருப்பா வந்தது இப்போ வெள்ளையா வந்ததை விட அதிகமா இருக்கு. எல்லா வகையிலும் அவங்களுக்கு பணம் பாய்த்திருக்கிறாங்க. இல்லாம பணம் படைச்சவங்களை தான் தேர்தலில் நிறுத்திருக்கிறாங்க. கருப்பு பணம் கட்சியில நீ 10 எம்எல்ஏ கூட்டிட்டு வந்தா ஒரு ஆளுக்கு 50 கோடி தரணும். ஒரு ஆளுக்கு 50 கோடினா 10 பேருக்கு எவ்வளவு கணக்கு பண்ணு. எனவே இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வந்த பணம் அது குறுக்கோளில வந்த எல்லா வகையிலும் அவங்களுக்கு பணம் பாய்த்திருக்கிறாங்க. இல்லாம பணம் படைச்சவங்களை தான் தேர்தலில் நிறுத்திருக்கிறாங்க. சமீபத்துல ஆம் ஆத்மி கட்சியில நீ 10 எம்எல்ஏ கூட்டிட்டு வந்தா ஒரு ஆளுக்கு 50 கோடி தரணும். ஒரு ஆளுக்கு 50 கோடினா 10 பேருக்கு எவ்வளவு கணக்கு பண்ணு. எனவே இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வந்த பணம் அது குறுக்கோளில வந்த கருப்பு பணம் எல்லாமே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கும் எம்பிக்களை விலைக்கு வாங்குவதற்கும் தேர்தல் வாக்குகளுக்கு பணம் போடுவதற்கும் தான். இந்த பணங்கள்லாம் வச்சு ஒரு வாக்கு என்பதற்கு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ தமிழகத்தை அரசியலை பொறுத்தவரைக்கும் பாஜக தமிழகத்துல கால் ஊன்றிச்சு. 2026 சட்டமன்றத்தை பிடிப்பாங்க, பாராளுமன்றத்துல ஒரு 20 தொகுதிக்கு மேற்பட்டு பிடிப்பாங்க, நாங்க கண்டிப்பாக அண்ணாமலை உட்பட பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லாரும் எம்பி ஆவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டுதா? அதனுடைய நிலைப்பாடு இப்போது எப்படி இருக்கிறது? மக்கள் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுல பேச்சு பாஜக காரணமான சொல்லிக்கிறாங்க. பேச்சுலாம் அடிபடல. 20 தொகுதி 2 தொகுதியோடு ஜெயிக்கும். 20 தொகுதியில டெபாசிட் போகுமான்னு டெபாசிட் போகும். ஆனா தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜகவுல ஒரு குறுக்கு அரசியல் நடத்துறாங்க. என்ன குறுக்கு அரசியல்? நம்மளும் ஜெயிக்க முடியாது, திமுகவும் அதிமுகவும் ஜெயிக்காது. இதே ஒரு குறுக்கு அரசியல் பண்ணா என்ன அப்படின்னு பாஜக யோசிச்சு. பாஜக எப்பயுமே ஒரு குறுக்கு அரசியல் செஞ்சு பழக்கப்பட்ட கட்சி. அது பாஜக செய்யலையோ அந்த பாஜகவுக்கு தலைமை தாங்குற RSS அது செய்யும். இப்போ RSS என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் என்ன பண்ணுது, இந்தியாவில் என்ன பண்ணுது அப்படின்னா RSS அமைப்புக்கு அடங்கி நடக்காத யாருக்கும் சீட்டு கொடுக்கறதுக்கு மேக்சிமம் மறுக்கும். ஒருவேளை மீறி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா அவங்க தோக்கடி. மோடியவே RSS தோக்கடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுகவை தோக்கடிக்க முடியாட்டாலும் சில தொகுதிகளில் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம அதிமுக ஓட்டு போட்ட பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு RSS செயல்படும். குறிப்பாக
திருப்பூர், கோயம்புத்தூர், திருப்பரம்புதூர், வேலூர், குமரியில போன்ற இடங்களை குறி வச்சு RSS அமைப்பு அதிமுகவுக்கு அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யும். ஆனா இது அண்ணாம அதிமுகவோட சேர்ந்து செஞ்சதா நினைக்க வேண்டியதில்லை. பாஜக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி காட்சிக்கிறார். RSS வேலை செய்யும். இது தேர்தல் ரிசல்ட்ல பிரதிபலிக்கும். இது அதிமுகவுக்கும் தெரியும், RSSக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும்.